Hi friends, welcome to Anu Veetu Samayal. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீர் ஜாமுன். இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். பிங்க் ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் ஒரு 1/2 லெமனை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலில் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளற ஆரம்பிக்கும் போது பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா திரிஞ்சு தண்ணி பாதியாக பன்னீர் பாதியாக நமக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு துணி போட்டு நான் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். துணி போட்டு வடிகட்டினா தான் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்ட முடியும். நல்லா தண்ணி போக நம்ம நல்லா துணியை சுற்றி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பன்னீர் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் ஆற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, பன்னீர் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இதை நல்லா நம்ம கைக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் ஒரு மிதமாக கையில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையணும். இது நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பன்னீர் வந்து சாஃப்டாக நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது உடையாமல் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இப்போ இதை நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது நம்ம அதை வந்து நல்லா பிசையணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நமக்கு அந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை சேர்த்தா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நம்மளோட பன்னீரும் நல்லா ஊறி புசு புசுன்னு வந்துருச்சு. இதை அடுப்பை அமர்த்திட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா அதை ஆற வச்சு அந்த சுகர் சிரப்லேயே ஊற வைக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்கும். நம்மளோட பன்னீர் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு ரெடியாகி வந்துருச்சு. ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து பால் அந்த இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது நமக்கு மீதம் இருக்கிற அந்த பாலில் திரிஞ்சு நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சா போதும், நமக்கு அந்த பன்னீர் வந்து திரும்பவும் கிடைக்கும். பாருங்கள், இதையும் நம்ம சேர்த்து அந்த பன்னீரோடு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம இதை வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம்